அனைவருக்கும் வணக்கம் फ्रेंड्स இந்த வீடியோ பதிவுல அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் சோப்புகள் பற்றி என்னங்கறத பாத்தறலாம் அமிலம்னா என்ன காரம்னா என்ன அதாவது சோப்புகள் என்ன அப்படிங்கறத பாப்போம் அதே மாதிரி அமிலத்தலுடைய வகைகள் என்ன அமிலத்தினுடைய மூலங்கள் என்னென்ன அமிலங்கள் எதில இருந்து கிடைக்கும்ங்கறத ஷார்ட்கட்டோட பாத்தறலாம் அமிலம் அப்படினா என்ன நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனியையோ அல்லது ஹைட்ரோனியம் அயனியையோ தருபவை அமிலங்கள் H plus ஹைட்ரஜன் அயனி இதே ஹைட்ரோனியம் அயனிக்கு H3O plus அப்படின்னு சொல்றதுதான் ஹைட்ரோனியம் அயனி இப்ப நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனியோ ஹைட்ரோனியம் அயனியோ தருபவை அமிலங்கள் அமிலங்கள் பாத்தீங்கன்னா புளிப்பு சுவை கொண்டதாக இருக்கும் அமிலம் புளிப்பு சுவைங்கிறத ஞாபகம் வச்சுங்க வகைப்பாடு அதாவது மூலங்களின் அடிப்படையில கரிம அமிலங்கள் கனிம அமிலங்கள்னு பிரிப்போம் இதே தாவரங்கள் விலங்குகள் இதிலிருந்து கிடைச்ச கரிம அமிலங்கள் உதாரணமா மாலிக் அமிலம் சிட்ரிக் அமிலம் இதெல்லாம் கரிம அமிலங்கள் இவை பாத்தீங்கன்னா ஒரு மென் அமிலங்களா இருக்கும் இதே கனிம அமிலங்கள் பாறைகள் மற்றும் தாதுக்களில் இருந்து பெறப்படுபவை கனிம அமிலங்கள் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் சல்பியூரிக் ஆசிட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வன் அமிலங்களா இருக்கும் இது மென் அமிலமா கரிம அமிலங்கள் இருக்கும் கனிம அமிலங்கள் வன் அமிலங்கள் அப்போ அமிலம்னா என்ன நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனியோ ஹைட்ரோனியம் அயனியோ தந்த அமிலம் இது புளிப்பு சுவை கொண்டது கரிம அமிலம்னா என்ன தாவரங்கள் விலங்குகளில் இருந்து கிடைக்கிறது கரிம அமிலம் பாறைகள் தாதுக்களில் இருந்து கிடைப்பவை கனிம அமிலங்கள்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க காரத்துவத்தின் அடிப்படையில் இது அமிலங்களை ஒற்றை காரத்துவ அமிலம் இரட்டை காரத்துவ அமிலம் மும்மை காரத்துவ அமிலம்னு பிரிப்போம் அதாவது காரத்துவத்தின் அடிப்படையில் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க நீரில் ஒரு மூலக்கூறுக்கு ஒரு ஹைட்ரஜன் அயனியை தருவது ஒற்றை காரத்துவ அமிலம் ஒரு H+ மட்டும் தந்ததுன்னா ஒற்றை காரத்துவ அமிலம் ஹைட்ரோகுளோரிக் மற்றும் நைட்ரிக் ஆசிட் ஒற்றை காரத்துவ அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு இது நீரில் இரு ஹைட்ரஜன் அயனிகளை கொடுத்தா அது இரட்டை காரத்துவ அமிலம் சல்பியூரிக் அதே மாதிரி H2CO3 இதெல்லாம் பாத்தீங்கன்னா இரட்டை காரத்துவ அமிலத்துக்கு உதாரணம் இதுல என்னாகும் இரண்டு H+ அயனிகளை தரும் மும்மை காரத்துவ அமிலம்னா என்ன நீரில் 3 ஹைட்ரஜன் அயனிகளை தந்தா அது பாத்தீங்கன்னா H3PO4 இது மும்மை காரத்துவ அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு அப்ப காரத்துவ அமிலத்துல ஒற்றைனா ஒரு ஹைட்ரஜன் தரும் இரட்டை காரத்துவ அமிலம்னா 2 ஹைட்ரஜன் அயனிகளை தரும் மும்மை காரத்துவ அமிலம்னா நீரில் 3 ஹைட்ரஜன் அயனிகளை தருவது மும்மை காரத்துவ அமிலம் அதுல பாத்தீங்கன்னா கரிம அமிலம் பார்த்தா காரத்துவத்தின் அடிப்படையில ஒற்றை இரட்டை மும்மை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க அதுல என்னத்தை கொடுக்குன்னா ஹைட்ரஜன் அயனி ஒன்ன கொடுத்தா ஒற்றை இரு ஹைட்ரஜன் அயனிகளை கொடுத்தா இரட்டை மும்மை ஹைட்ரஜன் அயனிகளை கொடுத்தா மும்மை காரத்துவ அமிலம் வேதிப்பொருட்களின் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் என்று அழைக்கப்படுவது சல்பியூரிக் ஆசிட் அதாவது சல்பியூரிக் அமிலம் இதனுடைய வாய்ப்பாடு பாத்தீங்கன்னா H2SO4 இதுதான் வேதிப்பொருட்களின் அரசன் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா பல தொழிற்சாலைகளை இதுதான் முதன்மை மூலப்பொருளா சல்பியூரிக் ஆசிட் இருக்கிறதுனால வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது இதுல அமிலங்களின் மூலங்கள் ஆப்பிள்ல என்ன அமிலம் இருக்கு இது அடிக்கடி கேட்பாங்க பொறுத்துக இதுல எல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஆப்பிள்ல மாலிக் அமிலம் இருக்கு ஷார்ட்கட் பாருங்க ஆப்பிள் விலை அதிகமா இருக்கிறதுனால மாலையில் தான் வாங்க முடியும் மாலிக் அமிலம் எலுமிச்சையில என்ன இருக்குன்னா சிட்ரிக் அமிலம் இருக்கு எலுமிச்சை ஜூஸ் குடிச்சா உடம்பு ஃபிட் ஆகும் அதாவது உடம்பு சிட் ஆகும் அதாவது ஃபிட்டுக்கு சிட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க எலுமிச்சை ஜூஸ் குடிச்சா உடம்பு சிட் ஆகும் அப்போ சிட்ரிக் அமிலம் தக்காளி ஆக்சாலிக் அமிலம் இருக்கு தக்காளியை கட் பண்ண ஆக்சா பிளேடு வேணும் அப்போ தக்காளியை கட் பண்ண கத்தி போதும் ஆக்சா பிளேடு வேணுங்கிறது ஒரு ஷார்ட்கட் ஆக்சாலிக் அமிலம் ஞாபகம் வரும் புளி மற்றும் திராட்சையில டார்டாரிக் அமிலம் புளியை பார்த்தா நாக்கு டார்னு எச்ச ஊறுது உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு தான் புளி திராட்சைக்கு டார்டாரிக் அமிலம் புளியை பார்த்தா நாக்கு டார்னு ஊறுது பால் தயிர் என்ன அமிலம் இருக்கு லாக்டிக் அமிலம் பால் குடிக்க லட்சக்கணக்கில் காசு தேவையில்லை லாக்டிக் பால் குடிக்க லட்சக்கணக்கில் லாக்டிக்ங்கிறதுக்கு லட்சக்கணக்கில் காசு தேவையில்லை எறும்பு தேனி கொடுக்கல என்ன இருக்கு ஃபார்மிக் அமிலம் இருக்கு
எறும்பு கடிச்சா ஃபார்ம் அவுட் ஆகிடுவோம். எறும்பு கடிச்சா என்ன ஆயிடும்? ஃபார்மிக் அமிலம் இருக்கு, எறும்பு கடிச்சா ஃபார்ம் அவுட் ஆகிடுவோம். ஷார்ட்கட்டு. வினிகர் அசிட்டிக் அமிலம், வினிகரை தொட்டா அசிட்டிக் அசிங்கமா ஸ்மெல் வரும் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுங்க. இந்த கேள்வி அடிக்கடி ஆப்பிள்ல மாலிக் அமிலம் இருக்கு, எலுமிச்சையில சிட்ரிக்கு, தக்காளியில ஆக்சாலிக்கு, புளி திராட்சையில டார்டாரிக்கு, பால் தயிரில் லாக்டிக்கு, எறும்பு தேனி கொடுக்கல பார்மிக்கு, வினிகர்ல அஸ்டிக் அமிலம் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமிலங்களை பத்தி பார்த்தோம். இப்ப காரங்கள், அது அமிலம் என்ன பண்ணும்? ஹைட்ரஜனையோ ஹைட்ரோனியம் அயனையோ தரும். ஆனால் காரங்கள் நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை கொடுத்தா அது வந்து காரங்கள். இதனோட சுவை வந்து பாத்தீங்கன்னா கசப்பு சுவை மற்றும் சோப்பு போன்ற வலுவழுப்பு தன்மை கொண்டது. அதாவது காரம் வந்து கசப்பு சுவை கொண்டது மற்றும் சோப்பு போன்ற வலுவழுப்பு தன்மை கொண்டது காரங்கள். நீரில் கரையும் காரங்களுக்கு அல்கலிகள் என்று பெயர். சோடியம் ஹைட்ராக்சைடு, KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இப்ப நீரில் கரையும் காரத்தின் பெயர்னா அல்கலிஸ், அதாவது அல்கலிகள் என்று பெயர். சோடியம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எல்லாம் வந்து அல்கலிகள் ஆகும். அப்ப நீரில் கரைஞ்சா ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவது காரங்கள். இதனுடைய சுவை வந்து பாத்தீங்கன்னா கசப்பு சுவை மற்றும் சோப்பு போன்ற வலுவழுப்பு தன்மை கொண்டது காரங்கள். வகைப்பாடு, அதுல பாத்தீங்கன்னா காரத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தோம். இதுல காரங்கள்ல அமிலத்துவத்தின் அடிப்படையில் வகைப்பாடு என்ன? ஒற்றை அமிலத்துவ காரம். ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை தந்தா அது ஒற்றை அமிலத்துவ காரம். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இரட்டை அமிலத்துவ காரம், இரு ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவது இரட்டை அமிலத்துவ காரம். இது கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. மும்மை அமிலத்துவ காரம், 3 ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவது. இதுல Al அலுமினியம், ஃபெரஸ் FeOH3 இது ரெண்டும் பாத்தீங்கன்னா மும்மை அமிலத்துவ காரம். அப்போ காரத்திலே வகை இருக்கு. ஒற்றை அமிலத்துவ காரம்னா ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை தரும். இரட்டை அமிலத்துவ காரம்னா 2 ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும். மும்மை அமிலத்துவ காரம்னா 3 ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும். காரங்களின் பயன்கள். சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது. கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பு சுவர்களுக்கு வெள்ளை அடிக்க பயன்படுகிறது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வயிற்று உபாதைகளுக்கு அமிலத்தன்மை மருந்தாக என்ன பயன்படுகிறது? அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வயிற்று உபாதைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அமோனியம் ஹைட்ராக்சைடு ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்ய பயன்படுவது அமோனியம் ஹைட்ராக்சைடு. இதுல முக்கியமான 4 காரங்கள். சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பு தயாரிக்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு வெள்ளையடிக்க, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வயிற்று உபாதைகளுக்கு, அமோனியம் ஹைட்ராக்சைடு ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்ய பயன்படுகிறது. pH அளவுகோல் அப்படின்னா என்ன? pH என்பதில் P என்பது ஜெர்மன் மொழியில் பொட்டன்ஸ், அதாவது அதிகாரம் அல்லது ஆற்றல், பவரை குறிக்கும். pH மதிப்பு என்ன? அடிக்கடி கேள்வியில கேட்டிருக்காங்க. H என்பது ஹைட்ரஜன் அயனி செறிவை குறிக்கும். அப்போ pH ஓட மதிப்பு பாத்தீங்கன்னா -log10, அதுல ஒரு H+ அயனி இருக்கும். அப்போ pH அளவுல P என்பது ஜெர்மன் மொழியில பொட்டன்ஸ் அதிகாரம் அல்லது ஆற்றல், அதாவது பவரை குறிக்கும். H என்பது ஹைட்ரஜனோட அயனி செறிவை குறிப்பதுதான் pH. இதை கண்டறிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா SPL சோரன்சன். 1909ஆம் ஆண்டு pH என்ன அப்படின்னு கண்டறிந்து கூறியவர். pH அளவுகோல் இது வந்து பாத்தீங்கன்னா pH அளவு எவ்வளவு முதல் எவ்வளவு இருக்குன்னா 0 to 14 இருக்கும். 7க்கு கீழே இருந்தா pH மதிப்பு 7க்கு கீழே இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அமிலம்னு சொல்லுவோம். இது 7க்கு ஈக்குவலா இருந்தா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தூய நீர்னு சொல்லுவோம். இதே 7க்கு மேல இருந்தா அதை நம்ம வந்து காரம்னு சொல்லுவோம். அப்போ pH மதிப்பு 0 to 14 இருக்கும். 7 கீழே இருந்தா ஒரு பொருள் pH மதிப்பு இருந்ததுன்னா அது அமிலம்னு சொல்லுவோம். 7க்கு ஈக்குவலா நடுநிலையில இருந்தா தூய நீர், 7க்கு மேல இருந்தா pH மதிப்பு அதை நம்ம காரம்னு சொல்லுவோம். முக்கிய pH மதிப்புகள் இது புக்ல பாத்தீங்கன்னா ரத்தம் சிந்த நம்ம 7 கடலையும் 4 திசையும் தாண்டி போவோம். அப்போ 7.4க்கு
ரத்தம் சிந்த நம்ம 7 கடலையும் 4 திசையையும் தாண்டி போவோம். நம்ம ரத்தத்துல pH மதிப்பு 7.4, உமிழ்நீர்ல 6.5 முதல் 7.5 வரைக்கும் இருக்கும். வயிற்றில் உள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து 1.0 இருந்து 3.0 வரைக்கும் இருக்கலாம். தூய நீர் 7.7, கடல் நீர் வந்து பாத்தீங்கன்னா 8.5 அளவுல pH இருக்கும். மழை நீர் 5.6 இருக்கணும். மழை நீரின் pH மதிப்பு 5.6க்கு கீழே போனா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆசிட் ரெயின், அமிலமழைன்னு சொல்லுவோம். 5.6க்கு கீழே போச்சுனாவே அது அமிலமழையாகும். மனித தோல்ல 4.5 இருந்து 6 வரைக்கும் pH மதிப்பு இருக்கு. பல் சொத்தை, உமிழ்நீரின் pH வந்து 5.5க்கு கீழே குறையும் போது பற்களின் எனாமல் அரிக்கப்பட்டு பல் சொத்தை ஏற்படும். அப்ப பல் சொத்தை எப்படி வரும், pH மதிப்பு 5.5க்கு கீழே போச்சுன்னா பற்களோட எனாமல் அரித்து பல் சொத்தை ஏற்படும். தக்காளி சாறுல 4 முதல் 4.4 வரை pH இருக்கும். காஃபில 5.0% pH இருக்கும். வீட்டு உபயோக அமோனியாவில் 11.0 pH அளவு இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா pHோட மதிப்பு என்ன, 7க்கு கீழே இருந்தா என்ன, 7க்கு மேல இருந்தா என்ன, நடுநிலை என்ன, முக்கிய pH மதிப்புகள் ரத்தம், உமிழ்நீர், வயிற்றில் உள்ள அமிலம், தூய நீர், கடல் நீர், மழை நீர், மனித தோல், பல் சொத்தை, தக்காளி சாறு, காஃபி, வீட்டு உபயோக அமோனியாவில் pH என்னங்கிறத இந்த pH மதிப்பும் நல்லா பார்த்து வச்சுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அமிலம், காரம். அடுத்தது உப்பு. சாதாரண உப்பு நம்ம என்ன சொல்லுவோம், சோடியம் குளோரைடு, நாம் உணவில் பயன்படுத்தும் உப்பு. சலவை சோடா, சோடியம் கார்பனேட், இது துணி துவைக்க கார்பனேட், அதாவது கார் கணக்குல சோடா வேணும். அப்போ சலவை சோடாவுக்கு துணி துவைக்க கார் கணக்குல சோடா வேணும். இது ஒரு ஷார்ட்கட்டு. சலவை சோடா சோடியம் கார்பனேட். இது இந்த சலவை சோடா எதுக்கு பயன்படுகிறதுனா கடினி நீரை மென்னீராக்க பயன்படுகிறது. சமையல் சோடா சோடியம் பை கார்பனேட், NaH வந்துடும், CO3. ஹோட்டல்ல சமையல் நல்லா இல்லைன்னா பை சொல்லிட்டு வந்துடணும், இதான் ஷார்ட்கட்டு. அப்போ சலவைக்கும் சமையல் சோடாவுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ல சமையல் நல்லா இல்லைன்னா பை சொல்லிட்டு வரணும்னா பை கார்பனேட் வந்தா அது சமையல் சோடா. அந்த சமையல் சோடா பார்த்தீங்கன்னா கேக், ரொட்டி தயாரிக்க பயன்படுகிறது. சலவை தூள் கால்சியம் ஆக்சிகுளோரைடு, இது கிருமி நாசினியாக பயன்படுகிறது. பாரிஸ் சாந்து கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட், இது CaSO4 H2O. பாரிஸ் சாந்து இது வந்து பாத்தீங்கன்னா சிலைகள் தயாரிக்க, எலும்பு முறிவை சரி செய்ய, ப்ரீவியஸ் வீடியோல பார்த்து இதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பயன்படுகிறதுனா பாரிஸ் சாந்து. அப்போ உப்புகள்ல சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு, சலவை சோடா, சமையல் சோடா, சலவை தூள், பாரிஸ் சாந்து, இதெல்லாம் அடிக்கடி கேட்கறதுனால இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது நிறங்காட்டிகள். எக்ஸாம்ல இதுல தான் குழப்புவாங்க, நம்மளும் குழம்பிடுவோம். நிறங்காட்டி இண்டிகேட்டர், நீல லிட்மஸ் தாள்ல அமிலத்தை போட்டா என்ன ஆகும், சிவப்பாக மாறும். அதே காரத்தை நீல லிட்மஸ் தாள்ல நனைக்கும் போது நிறம் மாறாது. ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா அமிலம், அபாயம், சிவப்பு வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நீல லிட்மஸ் தாள்ல அமிலம் வந்து சிவப்பு நிறத்தை கொடுக்கும், கார நிறத்தை கொடுக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா சிவப்பு லிட்மஸ் தாள், அமிலம் என்ன ஆகாது, நிறம் மாறாது. ஆனா காரம் வந்து பாத்தீங்கன்னா நீல நிறமாக மாறும். அதாவது காப்பித்தூள் ஞாபகம் வச்சுங்க, காணி இல்லைன்னா காணினா, அதாவது காரம் வந்து நீல நிறமா மாறும். காப்பித்தூள் ஞாபகம் வச்சுங்க, இதை மறந்துடாதீங்க. நீல லிட்மஸ் தாள் அமிலம் வந்து என்ன கொடுக்கும், சிவப்பா மாறும், காரம் வந்து நிறம் மாறாது. இது சிவப்பு லிட்மஸ் தாள்ல அமிலம் நிறம் மாறாது, காரம் வந்து நீல நிறமா மாறும். பீனாப்தலின் இதுல வந்து பாத்தீங்கன்னா அமிலம் நிறமற்றது, காரம் வந்து என்ன கொடுக்கும், இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும். பீனாப்தலின்ல காரம்னா பிங்க், கல்யாண பரிசு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்த ஒன்று பாத்தீங்கன்னா நிறங்காட்டி மெத்தில் ஆரஞ்சு, அமிலம் வந்து என்ன ஆகும், இளஞ்சிவப்பு அல்லது சிவப்பு நிறத்தை கொடுக்கும். காரம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளை கொடுக்கும். அமிலத்துல ஆரஞ்சு சிவப்பாகும், காரத்துல மஞ்சள். மெத்தில் ஆரஞ்சுல அமிலத்துல ஆரஞ்சு சிவப்பாகும், காரத்துல மஞ்சள்ங்கிறத ஷார்ட்கட் வச்சுங்க. இந்த நிறங்காட்டி முக்கியம், இது இன்னொரு தடவை சொல்லிடுறேன். நீல லிட்மஸ் தாள் அமிலம் சிவப்பாக மாறும், காரம் நிறம் மாறாது. சிவப்பு லிட்மஸ் தாள் அமிலம் வந்து நிறம் மாறாது, காரம் வந்து நீளமாக மாறும். பீனாப்திலின்ல அமிலம் நிறமற்றது, காரம் இளஞ்சிவப்பை கொடுக்கும். மெத்தில் ஆரஞ்சுல அமிலம் இளஞ்சிவப்பு மற்றும் சிவப்பை கொடுக்கும், காரம் வந்து
மஞ்சள் கலரை கொடுக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது உப்புகளோட கூடுதல் பயன்கள். நடுவினையாக்கல் நியூட்ரலைசேஷன். அமிலமும் காரமும் ஒன்றுடன் ஒன்று வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தரும் வினையே நடுநிலையாக்கல். இது கேட்டிருக்காங்க. அமிலமும் காரமும் சேர்ந்தா என்ன கிடைக்கும்? உப்பையும் நீரையும் தரும்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த வினையின் பெயர் நடுநிலையாக்கல் வினை. படிக நீர். இதுல எக்ஸாம்பிள்ஸ் மயில் துத்தம். இதுல காப்பர் சல்பேட் 5 நீர் மூலக்கூறு இருக்கும். காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட் இது நீல நிறத்தில் இருக்கும். பச்சை துத்தம் கிரீன் விட்ரியால். இது ஃபெரஸ் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் 7 நீர் மூலக்கூறு இருக்கும். இது பச்சை நிறத்தில் இருக்கும். பச்சை துத்தம் பச்சை நிறம், மயில் துத்தம் நீல நிறம். ஜிப்சம் கால்சியம் சல்பேட் 2 நீர் மூலக்கூறு இருக்கும். கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட், டைனா 2ன்னு ஞாபகம் வச்சுங்க. இது படிக நீர் எக்ஸாம்பிள்ஸ்ல மயில் துத்தம் நீல நிறம், பச்சை துத்தம் பச்சை நிறம், ஜிப்சம் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் இருக்கும். இந்த வாய்ப்பாடும் கேட்டிருக்காங்க. அடுத்தது கடைசி ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டுகள். சோப்பாக்கல் வினை. சோப்பு எப்படி தயாரிக்கிறோம்? தாவர எண்ணெய் அல்லது விலங்கு கொழுப்பை சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்களுடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் போது சோப்பு உருவாகிறது. இந்த வேதி வினைக்கு தான் என்னன்னு பெயர்? சோப்பாக்கல் வினை என்று பெயர். சோப்பு தயாரிக்கும் போது துணை வினைப்பொருளாக என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா கிளிசரின் கிடைக்கும். இந்த கிளிசரின் தான் சோப்புக்கு மென்மையை தரும். அப்போ சோப்பு எப்படி தயாரிக்கிறாங்க? தாவர எண்ணெய் அல்லது விலங்கு கொழுப்பை சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்களுடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் போது சோப்பு கிடைக்கிறது. அந்த வினைக்கு பேரு சோப்பாக்கல் வினை. அந்த சோப்புக்கு தயாரிக்கும் போது கிடைக்கும் துணை விளை பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா கிளிசரின். கிளிசரின் எதுக்கு பயன்படுதுன்னா அந்த சோப்புக்கு மென்மை தன்மையை தருகிறது. சோப்புகள் கடின சோப்புகள், மென் சோப்புகள். சோடியம் உப்புகளை கொண்டு தயாரிக்கப்படுபவை கடின சோப்புகள். அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு கொண்டு தயாரிக்கப்படுபவை கடின சோப்புகள். இது துணி துவைக்க பயன்படுகிறது. மென் சோப்புகள் பொட்டாசியம் உப்புகளை, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு உப்புகளை கொண்டு தயாரிக்கப்படுபவை மென் சோப்புகள். இவை நம்ம இதுக்கு பயன்படுத்துகிறோம், குளிக்க பயன்படுத்துகிறோம். நமக்கு நம்ம உடம்புக்கு பொட்டாசியம் தான் மென்மையா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உடம்புக்கு பொட்டாசியம் தான் மென்மை. அப்போ மென் சோப்புகளை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கடின சோப்புகள்ல சோடியம் ஹைட்ராக்சைடு கொண்டு தயாரிக்கப்படுகிறது. கடின நீர் மற்றும் மென்னீர். சோப்புகள் மென்னீரில் மட்டுமே நன்றாக நுரைத்து அழுக்கை நீக்கும். கடின நீரில் சோப்பை பயன்படுத்தினால் அதில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் தாதுக்களோடு சோப்பு வினைபுரிந்து நுரை தராமல் ஸ்கம் எனப்படும் ஒருவித வீழ்படுவை உருவாக்கிவிடும். இதுதான் கடின நீர் மென்னீர். கடின நீர்ல என்னாகும்? மென்னீர்ல சோப்பு பாத்தீங்கன்னா நல்லா அழுக்கு போய் நுரை பொங்கும். கடின நீர்ல பாத்தீங்கன்னா மெக்னீசியம் கால்சியம் இருப்பதுனால அந்த சோப்பு அந்த தாதுக்களோடு வினைபுரிந்து நுரைய தராது. ஒருவித ஸ்கம்முங்கிற வீழ்படுவை தான் தரும். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதான் கடின நீர் மென்னீரோட டிஃபரன்ஸ். டிடர்ஜென்ட்டுகள் அதாவது சலவை பொடிகள் கடின நீரிலும் நன்றாக வேலை செய்யக்கூடியவை டிடர்ஜென்ட்டுகள் ஆகும். இவை பெட்ரோலியத்திலிருந்து பெறப்படும் ஹைட்ரோ கார்பன்களால் தயாரிக்கப்படும் சோடியம் உப்புகள் ஆகும். டிடர்ஜென்ட்டோட நன்மை பாத்தீங்கன்னா கடின நீரிலும் சும்மா சூப்பரா நுரை தந்த அழுக்கை நீக்கும். இப்ப டிடர்ஜென்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், சோப்பு என்ன ஆகும்? அந்த கடின நீர்ல நுரை தராது. ஆனா டிடர்ஜென்ட்டுகள் என்ன பண்ணும்? கடின நீரிலும் நன்றாக வேலை செய்யக்கூடிய டிடர்ஜென்ட்டுகள் எப்படி கிடைக்கிறதுனா பெட்ரோலியத்திலிருந்து பெறப்படும் ஹைட்ரோ கார்பன்களால் தயாரிக்கப்படும் சோடியம் உப்பு. அதனால இந்த டிடர்ஜென்ட் என்ன பண்ணும்? கடின நீரிலையும் சும்மா சூப்பரா நுரை தந்து அழுக்கை நீக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்று வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா அமிலங்கள், காரங்கள், உப்புகள், சோப்புகள், கடின நீர், மென்னீர், அமிலங்களோட வகை, காரங்களோட வகை, அமிலத்தோட மூலங்கள் என்ன ஷார்ட்கட்ஸோட பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.